தொடர்ச்சியா வந்து திருமாவளவன் வந்து விஜய் வந்து கடுமையா தாக்கிட்டே இருக்காரு. அத எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு கட்சி வளர்றத தாக்கி தான் பேசி ஆகணும். இன்னொருத்தர் நமக்கு எதிர்ப்பா ஒரு கடை வச்சாக்கா அந்த கடைய கழட்டி விட தான் பார்ப்போம். அதை விட நான் பெரிய என்கிட்ட நிறையா சாமான் இருக்குது, என்கிட்ட பொருள் இருக்குது, எனக்கு விலை குறைச்சல் அப்படின்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். வியாபாரம் தானுங்களே, அரசியலே வியாபாரம் தான். ஒரு முதல் போட்டால் ஒரு எடுக்கலாம். அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் எலெக்ஷன் நிற்கிறான்னாக்கா சீட்டு கொடுங்கன்னு கேட்டாக்கா, மக்களுக்கு நீ என்ன பண்ண, மக்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கியா, அவங்களுக்காக நீ ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கியா, அவங்களுக்காக வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வாங்கி கொடுத்துருக்கியா, அவங்களுக்காக தண்ணி சப்ளை பண்ணியிருக்கியா, அவங்களுக்கு வீட்டு வரி கட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா, இது மாதிரிலாம் கேட்பாங்க. ரோடு போட்டிருக்கியா அப்படிலாம் கேட்டு அப்படியே சரி அப்படின்னா உனக்கு கொடுக்குறாம்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, சார் சீட்டு கொடுங்க, எவ்வளோ செலவு பண்ணுவேன், எது கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு ஏன் கேட்குறீங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பியாங்கிறது தான் கேள்வி. அங்கேயே ஆரம்பிச்சிடுது. அதான் கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், ஓட்டு போட்டு வந்த உடனே கையில் கரும்புள்ளி வச்சுட்டாங்க, கரப்பட்டு போச்சு என் கரம். சிஸ்டம் சரியா இல்லைங்க, சிஸ்டம் சரியா இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து என்ன வந்து யோக்கியமாக இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி இருப்பேன்? இந்த காசை நான் எடுத்தாகணும். அரசியல் கட்சி ஒரு நடத்துறாரு, இன்னொருத்த வந்து அதே மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு விளம்பரத்தை வாங்கிட்டு இருக்கிறான் போது அவன் மேலே அவதூறு பரப்புறது தான் என் வேலையாக இருக்க முடியும். அவனை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு போகலாம், போராட விடாம தடுக்கலாம். ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது ரெண்டு வகை தாங்க. பிரமாதமாக பயிற்சியெல்லாம் எடுத்து ஓடுறதுக்கான திறமையை வளர்த்திக்கிட்டு நான் ஓடி ஜெயிக்கலாம்.